ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எந்த ஒரு வேல்யூவையும் நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம நம்ம இந்த இந்த இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ரிலேட்டடாக இருக்க என்னென்ன ஃபார்மேட்டில் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றத, டெக்ஸ்ட் கன்வர்ஷனாக எப்படி பண்ண போகிறோன்றத நம்ம இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி டேட் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த டேட் பேஸ் பண்ணி நமக்கு இது மாதிரி வேல்யூ வந்து எந்த மாதிரி வேணும். ஸோ இது மந்தில் கொடுத்துருக்கேன், இது டேட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், இது இயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். எனக்கு என்னென்ன கன்வர்ஷனில் இந்த ஃபார்மேட்டில் வேணும், அது எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றத கொஞ்சம் சிம்பிள் கான்செப்டில் எனக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி நம்ம எத்தனை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறதுல டெக்ஸ்ட்டில் வெறும் மந்த்து மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறோம், டேட்லேருந்து. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு, வேல்யூ அண்ட் ஃபார்மேட் டெக்ஸ்ட். இது என்ன கான்செப்ட்னா, நம்ம எந்த வேல்யூவை நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ வேல்யூன்றது நமக்கு இந்த டேட் ஃபார்மேட் தான். நான் இதை வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கமா இப்போது டெக்ஸ்டோட ஃபார்மேட். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த கொட்டேஷன்லேருந்து மந்த்து மட்டும் வேணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜான் ஃபர்ஸ்ட்டுன்றனால ஜான் வந்துச்சு. ஸோ இதே வந்து 2 லெட்டர்ஸில் எனக்கு வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட்டு மந்த்னா 0 வரணும், 12 மந்த் நமக்கு இருக்கு இல்லையா, அப்போ 12ன்னு வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே தான் டெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கமா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கமா போட்டிருக்கேன். சார், இது நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்றதுனால நம்ம கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்போ வந்து 0 ஒன்று வந்துருக்கு. இப்போ எனக்கு மந்த் வந்து லெட்டர்ஸில் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் வந்து ஜனவரின்னு இருந்ததுன்னா, அது ஜனவரி, பிப்ரவரி நம்ம கொடுக்காம, இப்போ ஜனவரினா நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம், எம்எம்எம்எம் போட போகிறோம். டிசம்பர்னா டிசம்பர்ன்றது போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், டெக்ஸ்ட்டு இந்த டேட்டு கமா 3M கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்தோட டெக்ஸ்ட் மட்டும் வரும். 3M மட்டும் கொடுத்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் ஜானு, ஃபிப். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஜனவரியில் பிப்ரவரின்னு மாற்றினாலும் சரி, அது எப்படி மாற்றினாலும் நீங்கள் அது எந்த மந்த்தோ அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வேணும். இன்கேஸ் இப்போ எனக்கு இதே மாதிரி இப்போ ஜனவரி பிப்ரவரினே வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னா, டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டேட்டு, நீங்கள் எந்த டேட்டு நீங்கள் எந்த இப்போ நான் டேட் ரிலேட்டடாக சொல்லணும்னாலும் உங்களுக்கு டேட் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம டைம் ரிலேட்டடாக டைம் சீரீஸில் இருக்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு ஜனவரி டிசம்பர் வரைக்கும் எனக்கு எல்லா மந்த்தும் எனக்கு தெளிவாக வேணுன்றதுனால நம்ம 4 கொடுக்க போகிறோம். 1 2 3 4 என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜனவரி அப்படின்னு வந்துச்சு உங்களுக்கு. இது ஜனவரி மந்த்னா ஜனவரி, இது பிப்ரவரினா பிப்ரவரி. இந்த மாதிரி இருக்கும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து 5M கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மந்தில் இருக்கிற இது கண்டென்ட்ஸ் கூட செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஆமாம், 1 2 3 4 and 5 ஜனவரி. ஸோ ஃபஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் இது வந்து நீங்கள் எத்தனை எம் கொடுத்தாலும் அந்த லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 3M ஆர் 4Ms தான். இந்த 5Mஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்லி இந்த 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டேட் ஃபங்க்ஷன் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கன்வர்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எங்களுக்கு மந்த் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 3 ரிலேட்டடாக இருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜரான பார்ட்ஸில் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி 2-3 டெக்ஸ்ட்டை நம்ம கன்வர்ஷன் பண்ணி ஒரு கேரக்டரோட ஒரு லைனோட உங்களுக்கு எப்படி வேணுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த ஒரு கிளாஸஸ் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது டேட் ரிலேட்டடாக இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் வேணும். இப்போ எப்படி நம்ம மேலே வந்து மந்த் ரிலேட்டடாக பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் டே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேன்றதுனால நம்ம டீன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எதாக இருந்தாலும் கொட்டேஷனில் கொடுங்க, ஓகேவா?
கொட்டேஷன்ல குடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது டெக்ஸ்ட் ஃபங்ஷன். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு 7 டேட் 7ன்றனால 7 வந்துருச்சு. இதே வந்து எனக்கு இந்த வெறும் 7 வராம இப்ப 2 கேரக்டர்ஸோட வேணும். ஏன்னா இப்ப மத்தபடி நீங்க டேட் வேற எந்த டேட் போட்டாலும் அந்த டேட்டோட டேட் வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு 2 கேரக்டர்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பெஸ்ட்டு. ஸோ, அதனால தான் இந்த சிங்கிள் கேரக்டர்ஸ் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணல. அதே மாரி மந்த்ல இருக்க லாஸ்ட் இந்த 5M கான்செப்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. மெயினா இந்த 3 டபுள் எம் அண்ட் ட்ரிபிள் எம் அண்ட் 4M யூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த 3 கான்செப்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாரி டேட் ஃபங்ஷன்லயும் உங்களுக்கு இந்த டபுள் டி அண்ட் ட்ரிபிள் ட்ரீ அண்ட் அந்த 4 டி இருக்கு இல்லையா? இந்த மாரி கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். இப்போ நான் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எதுக்கு உங்களுக்கு நான் இந்த மாரி உங்களுக்கு ஒரு டேபிள் கன்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்களும் இந்த மாரி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் குடுக்குறேன். ஏன்னா, இப்ப நான் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது. ஸோ, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ 07 வந்துச்சு. இது எதுக்காக நான் இந்த 2 காலம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மந்த் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இது வேணும், ஓகே டிஸ்ப்ளே ஆகணுன்றது ஃபார்மேட்டு. அதுக்கு நீங்க ஃபார்மேட் டைப்பு இப்ப ஃபார்மேட் டைப் என்ன டைப்ல குடுக்கணுன்றதுக்கோசரம் இது டிஸ்ப்ளேல உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இத வச்சு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸெல் ஷீட் கிரியேட் பண்ணிட்டு கூட, நீங்க இத வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எனக்கு டேட்ல வந்து எனக்கு 3 டேட் இருக்கு. ஸோ, இப்படி நான் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இது டெக்ஸ்ட் கன்வர்ஷன்ல வரும். ஸோ, இன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேக்ஸ் கணக்குல டேட்டா வச்சிருக்கீங்கன்னா, இது என்ன டே அப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு நீங்க மேனுவலா வந்து இது சண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவான்னு செக் பண்ண முடியாது. இது மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, ஷார்ட்டா சட்டர்டே இந்த மாரி ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் இந்த டேவோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். ஓகேங்களா? அப்படி இல்ல எனக்கு ஃபுல் லெட்டர்ஸும் வேணும்னா, நீங்க இந்த ஆ இந்த 4 டி இருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட் இப்ப நான் உங்களுக்கு ஃபார்மட் டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு இங்க தனியா குடுத்துருக்கேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு. நீங்க இது மாரி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிசினஸ் சினாரியோல உங்களுக்கு என்னென்ன மாரி கான்செப்ட்ல உங்களுக்கு ஃபங்ஷன் கேட்குறாங்களோ, அந்த கான்செப்ட்ல நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப மந்த் பார்த்துட்டோம், டே பார்த்துட்டோம். ஸோ, இதே கான்செப்ட் தான் நம்ம இயர்க்கும் ரெப்ளிகா பண்ண போறோம். இதுல வந்து இந்த சிங்கிள் டி கான்செப்ட் வராது. ஆ 3 டி இருக்க கான்செப்ட்டோ, 3 மந்த் இருக்க கான்செப்ட்டோ இதுல கான்செப்ட்டா இருக்காது. ஏன்னா, இயர்ல பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் இயர் 23, 22, 24 அந்த மாரி தான் கன்சிடர் பண்ண போறோம். அதே மாரி இல்லன்னா, உங்களுக்கு 2024 இந்த மாரி ஒரு இயரா தான் எடுத்துட்டு வர முடியும். மந்த் இஸ் டிஃபரெண்ட். இயர வந்து நம்ம இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட போறது. அதனால தான் இதுல இருந்து 2 கான்செப்ட் தான் நம்ம இதுல கத்துக்க போறோம். இதுவும் எல்லாத்துக்குமே சேம் ஃபங்ஷன் தான். டெக்ஸ்ட்ன்னு பண்ண போறீங்க, டேட் செலக்ட் பண்ண போறீங்க, கமா குடுக்க போறீங்க. கொட்டேஷன்ல YY. ஸோ, இந்த மாரி குடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது எந்த வருஷத்துக்கு இப்ப ஃபினான்ஷியல் இயர் அப்டின்னா, இது எந்த இயர் வருது அப்டின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இதுவே 4Ys குடுக்குறேன் அப்டின்னா, இதே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு 4Yன்னும்போது மொத்த அந்த இயர் சாரி ஃபிரெண்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட்ல உங்களுக்கு மொத்தமா வரக்கூடிய எல்லா இயர் மொத்தமா அந்த 2024னா 2024 அப்டின்றது உங்களுக்கு முழுசா வந்துரும். ஸோ, இப்போ இந்த கான்செப்ட்ல நீங்க இயர் கான்செப்ட், டே கான்செப்ட், மந்த் கான்செப்ட் பார்த்தீங்க இல்லையா? இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் கன்டென்ட்டோட உங்களுக்கு வேணும் அப்படின்ற கான்செப்ட்க்கு நான் இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எனக்கு ஜான் 2024 வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜானும் ஓகே. இந்த இயரும் எனக்கு வந்து சேர்த்து வேணும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு இது ஃபார்மேட் போடுறேன். எனக்கு ஜானு ஐஃபன் வச்சுக்கலாம். ஓகே ஐஃபன் 2024 எனக்கு இந்த 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 மாரி கான்செப்ட்ல வேணும் அப்படின்ற போது நான் என்ன இப்போ பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்க நான் குடுக்கல. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா நான் இங்க போட்டு காட்டுறேன். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஆ நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்றது தான் மேட்டர் ஓகேங்களா? எந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட் கண்டிஷன் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். நான் இந்த வேல்யூ எடுத்து போறப்ப கமா இந்த ஃபார்மேட்ல வந்து நான் என்ன குடுக்குறேன் எனக்கு வந்து இப்ப என்ன குடுக்குறேன்றது தான் மேட்டரு. ஸோ, இதுலயே வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, எனக்கு வந்து மந்த் வேணும் இல்லையா? 3 மந்த்து சாரி 3M குடுக்குறேன். இதுலயே ஐஃபன் YY அப்படி குடுத்தேன்னா, எனக்கு என்ன வரும்? சாரி கொட்டேஷன் போட மறந்துட்டேன். அதான் எடுத்து வரும் அது. கொட்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஜான் 24 குடுத்தது இல்லையா? ஸோ, உங்களுக்கு இந்த மாரி தனித்தனியா வேணும்னாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல இத கம்பைன் பண்ணி எனக்கு வேணும்னாலும்
நீங்க இத எடுத்துட்டு வரலாம். எனக்கு இப்ப இதுக்கு பதிலா எனக்கு ஜான் 2024 வேணும் அப்டின்னா, டெக்ஸ்ட்டு, இந்த டேட்டு, கமா, நீங்க குடுக்குற கன்டென்ட் தான். இப்ப உங்களுக்கு அதனால தான் இந்த எம்எம்ஒய்ஒய்ன்றத நான் தெளிவா உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் கன்டென்ட்க்குள்ள இந்த ஒய்ஒய்ஒய், இந்த இயர் ஃபார்மேட்டு எல்லாமே நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு டேட் வேணாலும் டேட் வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இல்ல எனக்கு ஜனவரி ஃபுல்லாவே வேணும் அப்டின்னா கூட, நீங்க சிம்பிள் தான். இந்த இடத்துல 3 க்கு பதிலா இன்னொரு ஆட் பண்ணுங்க. ஜான் 2024ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துரும். ஸோ உங்க பிசினஸ் சினாரியோவுக்கு இந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல டைம் யூஸ் பண்ணி டைம் ரிலேட்டடா இருக்க ஃபியூரிஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். மறக்காம இந்த எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய நம்ம வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பாப்பப் ஆகும். நீங்கள் உடனுக்குடன் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.